World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். பொதுவாக அதிகமான வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கை முழுவதும் சந்திக்கக்கூடிய நட்சத்திரம்னா அந்த சித்திரை நட்சத்திரம் தான். ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த வீட்டுடைய செங்கல் பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு மாதிரி அடிக்கிட்டே போவாங்க. ஓகேவா? மிகப்பெரிய ஒரு தரைமட்டத்தை தாங்கிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா குடும்ப சுமைகளை சந்தித்து சேகரித்து பாதுகாக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரங்கள் தான். அது சித்திரை நட்சத்திரத்தில் பெண்கள் பிறக்கும்போது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் அந்த பெண்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சித்திரை மாதத்தில் நல்லதே இருக்காது, நிறைய நல்லதும் இருக்குது. ஓகேங்களா? மிகப்பெரிய பேலன்ஸ்டு ஆஃப் த ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை இருக்கும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தாம்பத்திய ரீதியான ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூஸு பிரச்சனைகள் இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். ஏன்னா சிற்பிகள் இருக்கக்கூடிய முத்து மாறி அதோடைய இயக்கங்களானது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் சித்திரை நட்சத்திரம். ஸோ சித்திரையில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இன்பங்களையும் பார்த்திங்க அப்படின்னா சமத்துவப்படுத்தக்கூடிய சக்தி காமாட்சி அம்மனுக்கு உண்டு. ஸோ இவங்க இந்த காமாட்சி அம்மன் பிறந்த இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஓகேங்களா நம்ம என்னென்ன பண்ணலாம், எந்த கிரகங்கள் எப்படி தான் இந்த மாதிரியான வேலை செய்யும் அப்படின்ற விஷயங்களை மேலும் தீர்க்கமாக ஆணித்தரமாக துல்லியமாக நம்ம பார்த்திங்கன்னா வரக்கூடிய 22ஆம் தேதி வகுப்புலேருந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.